திருப்பதி லட்டு பிரசாத நெய் விவகாரத்தில் விசாரணைக்கு ஆஜரான தேவஸ்தான முன்னாள் நிர்வாக அதிகாரி தர்மா ரெட்டியிடம் பல்வேறு கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன என்ற விவரங்கள் ஏதேனும் வெளிவந்திருக்கிறதா? இந்த விசாரணை தொடர்பான விவரங்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு தயார் செய்வதற்காக நெய் பயன்படுத்தப்படுகிறது. கடந்த ஆட்சி காலத்தில் இதற்கு பதிலாக பாமாயில் மற்றும் வேதிப்பொருட்கள் போன்றவற்றை பயன்படுத்தி நெய் சப்ளை செய்த டெண்டர் எடுத்த சப்ளை செய்த நிறுவனங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக, அதாவது கலப்பட பொருட்கள் கொடுத்து வந்தது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பக்தர்களிடையே பலத்த அதிர்வலை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. இதுவரை பலரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் முன்னாள் தேவஸ்தான நிர்வாகி தர்மா ரெட்டியிடம் விசாரணை நடத்தினர். இதில் இன்று மதியம் வந்த தேவஸ்தான நிர்வாக அதிகாரி தர்மா ரெட்டி விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் அவரிடம் கோடிக்கணக்கான ரூபாய் நெய் வாங்கிய தேவஸ்தான நிர்வாகம் அது தரமான நெய் ஆய்வு செய்து அனுப்பாமல் சோதனை செய்யாமல் தவிர்த்தது ஏன்? பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யின் தரம் சரியா இல்லையா என்று யாரும் கூறவில்லையா? பக்தர்களிடம் இது தொடர்பாக ஏதேனும் புகார்கள் வந்துள்ளதா போன்ற கிடுக்குப்பிடி கேள்விகளை எழுப்பியுள்ளனர். இந்த விவகாரத்தில் அந்த கேள்விகளை சந்தித்து விட்டு வெளியே வந்த அவரிடம் ஜனசேனா கட்சியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் இந்த லட்டை கொடுத்து, இந்த லட்டில் தரத்தை பாருங்கள், தங்கள் ஆட்சி காலத்தில் இந்த லட்டு இருந்த தரத்தில் உள்ளதா, இப்போது எவ்வளவு மனமாக உள்ளது என்ற கேள்வி எழுப்பிய நிலையில் அங்கிருந்து தவிர்த்து உடனடியாக காரில் ஏறி சென்றுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சரவணன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.